திருச்சிற்றம்பலம். அடியாளத்துடைய வணங்கிறேன். நம்ம கச்சியபுணியாரிலேயே பேரூர் புராணம் பார்த்துட்ருக்கோம். அதில் திருநீற்று மேற்று படலம் பாடல் 2180. இப்போ மன்னன் மனக்கலக்கத்தோடு இருக்குது. அடுத்த பாடல். அடியர் இன்னலை அறக்குதற்கு எழிவரும் கருணை குடிகொள் நாரதன் குறைவர நல்வினை வளர்க்கும் முடிகொள் வேந்தனுக்கு இறங்கி முன் அடுத்தனன் வேந்தன் படியின் மாதவன் பதமலர் பணிந்தனன் பண்பால். அறக்குதற்குனா போக்குதற்கு, அடியருடைய இன்னலை அறக்குதற்குனா இன்னல்களை போக்குவதற்காக அந்த எளிவரும் கருணை உள்ள நாரதன் அர்த்தம். அடியருடைய துன்பத்தை நீக்குவதற்கு எளிமையாக கருணை செய்யும் நாரத முனிவர் குறைவின்றி நல்ல செயல்களை செய்யும் அந்த முடியுடைய வேந்தனிடத்தில் உள்ளம் இறங்கி எதிரே விழுந்து திருவடி மலரை பணிந்தான். அந்த நாரத முனிவர் மன்னன் விழுந்து வணங்குகிறான். அடுத்த படம் 2181. அம்மை நல்வினை சாலவும் ஆற்றினை அன்றி இம்மை நல்வினை எதிரற வீட்டினை இணையை மம்மர் இன்னலின் மருகுவது அடாது என மணிவேல் செம்மல் வந்தனம் என முனி சேர்தப கூறும். இம்மை நல்வினா இந்த செய்தியில் செஞ்ச நம்ம அறிந்த நல்வினை. சிலப்பு காட்டில் மம்மர்னா மயக்கம் வருது, செய்தபனா குற்றம் நீங்க, கூறும் அப்படின்னா செய்யும்னு அர்த்தம். அதாவது முற்பிறப்பில் நல்வினையில் மிகுதியாக செஞ்ச இந்த பிறப்படி நல்வினைகளை ஒப்பற்ற முறையில் செஞ்சுருக்க இந்த தன்மையுடைய நீ இந்த மயக்கத்தை தருகின்ற துன்பத்தால் வருந்துவது கூடாது. அதனால் என்ன செய்கிற, அழகிய வேலை கையில் கொண்ட வேந்தனே இங்கு வந்தனம் என்று மண்ணின் குற்றம் நீங்க கூறினான். யார்? நாரதர் சொல்கிறாராம். நீ இப்போ எப்போவுமே நல்வினை தான் செஞ்சிட்ருக்க, நீ வருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அடுத்த பாடல் 2182. மறைகள் பல்கலை முழுவதும் தெள்ளிய மறைஞன் அறையும் மந்திரம் முழுவதும் கணித்து உயர் அறிஞன் நிறையும் ஒன்பொருள் நிகழ்த்திய தானத்தின் ஏற்று பொறை இருந்தனு நீர்த்தவன் புல்லிய அரக்கன். அதாவது வேதங்கள் கலைகள் எல்லாத்தையும் தெளிந்த அந்தணன் சொல்லப்படுற மந்திரங்கள் முழுவதையும் கணித்து அது உயர்ந்த அறிவுடையவன். அவன் நிறைந்த பொருளை துலாபார தானத்தால் கொடுத்ததை ஏற்றவன். அவன் அரக்கனாகி உடம்பை விட்டு உயிர் நீங்கி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. நாரதர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? வேதங்கள் நிறைந்த தெளிந்த அந்தணன் உயர்ந்த அறிவுடையவன். துலாபார தானத்தினால என்ன செய்தான், அதை கொடுத்ததை ஏற்றுக்கொண்டதுனால அவன் அரக்கனாகி உடம்பை விட்டு உயிர் நீங்கி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த படம் 2183. ஆதலால் அவன் மந்திரம் ஆதிகட்கு அகலான் பாதி மதடும் ரசத மன்றினில் பரதம் சோதிநாயகன் சுரர் தொழ குயிற்று பேரூரின் வேதன் யாகஞ்செய் விழுத்தகு குண்டம் ஒன்று உளதால். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த அரக்கன் மந்திரம் இதுக்கெல்லாம் நீங்க மாட்டான். உமையொரு பாகனாக இறைவன் வெள்ளியம்பலத்தில் நடனம் செய்கிறான். அந்த தேவர்கள்லாம் தொழுமுறையில் இருக்கிற அந்த பேரூரில் நடனம் செய்கிறான். அந்த பேரூரில் பிரம்மதேவன் வேள்வி செய்த சிறந்த வேள்வி குண்டம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். யார்? நாரத முனிவர் மன்னனிடம் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த படம் 2184. அன்னலார் திருவருளினால் நீரதில் வளரும் நன்னு நீற்றினை தரித்தவர் வினையலா நசிக்கும் உண்மை ஈது நீ உன் தொடி மனைவியை போதந்து எண்மை தீர் நதி காஞ்சியின் இரும்புணல் அழுத்தி. என்ன சொல்றேன்னா, இறைவன் திருவருளால் அந்த வேள்வி குடத்தில் வளர்ந்துட வர்ற திருநீற்று அணிந்தவங்களுடைய வினையெல்லாம் கெட்டு ஒழியுது. இது உண்மையான செய்தி. சிறந்த தொடினா வளையல் போன்ற ஒரு அணி, அதை அணிந்த உன் மனைவியை அழைத்து கொண்டு எளிய தன்மையை கெடுக்கும் அந்த காஞ்சி ஆற்றின் நீரில் அவளை முழுக்க செய்வாயாக, அவள் நல்லா முழுக செய்வ, போய் செய்ய அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2185. பிரம்ம தீர்த்தமும் பெய்வடை உருவினில் பெய்து வரநிலாவும் அந்நீட்டினை வடிவெல்லாம் திமிர்தி விரவு தீவினை அரக்கன் விட்டு அகலும் என்று உரைத்து சுரர்கள் போற்றரு நாரத தொன்முனி மறைந்தான். அதாவது பிரம்ம தீர்த்தத்திலையும் மனைவியோட உடம்பை முழுக செய்து அந்த மேன்மை உறிஞ்ச திருநீற்றையும் உடம்பு முறை நன்றாக பூசுவாய், நீ பூசு, அப்படி செஞ்சின்னா அந்த தீவனையுடைய அரக்கன் அவளை விட்டு நீங்குவான் அப்படின்னு சொல்லி அந்த தேவர்கள் போட்டு நாரத முனி சொல்லிட்டு மறைஞ்சிட்றாரு. அப்போ பிரம்ம தீர்த்தத்துலேயும் காஞ்சி நதியிலையும் குளிக்க செஞ்சால் காஞ்சி ஆட்டையும் குளித்துட்டு திருநீற்றை உடம்புல பூரா நல்லா பூசணும், அப்போ அரக்கன் போயிடுவான்னு சொல்லிட்டு நாரத முனி மறைந்து விடுகிறார். அடுத்த படம் 2186. உரைத்த மாதவன் ஒன் கடல் உவந்து எதிர்வணங்கி விரைத்த பூந்தொடை வேம்பினை ஆக்கிய வேந்தன் அரைத்த சாந்தனி அரும்பு இளம் கொங்கை மாதினை கொண்டு
இறைத்து உறாவிய கடற்படையோடும் இனிது எழுந்தான். கடல்லாம் திருவடி, இறைத்து உறாவிய கடற்படை ஆரவாரம் செய்து பறந்துபட்ட அந்த கடல் போன்ற சேனையுடன் என்ன செய்கிறான்? நாரதமுனியின் முனிவடி திருவடிகளை வணங்கி வேப்பமாலை அடையாளமாக கொண்ட அந்த தான்வி என்ன செய்கிறான்? சந்தனம் அணிந்த அந்த இடம் கொங்கையுடைய மனைவி அழைத்து கொண்டு மிக்க படையோடு புறப்பட்டான். அடுத்த படம் 2187. பழன மல்கிய கன்னி நாடனும் பதித்தனந்து மழலை வண்டின முல்லையின் மதுவுனும் காணும் குழவி வெண்மதி தவழ் தரு குன்றமும் கடந்து விழவு மல்கிய ஆதியம் புறத்தை மேவினாள். பழன்னா வயல், தனந்துனா கடந்துன்னு அர்த்தம். அதாவது வயல்கள் நிறைந்த அந்த பாண்டி நாட்டை கடந்து வண்டுகள் முல்லைப்பூவில் தேன் நுகர்கின்ற காட்டையும் அந்த சந்திரன் தோகின்ற மலையையும் கடந்து விழாக்கள் முக்க அந்த ஆதிபுரத்தை வந்து அடைந்தான். மிக்க விழாக்கள் இருக்கின்ற ஆதிபுரம் பேரூர் தானே, பேரூருடைய மற்றொரு பெயர் ஆதிபுரம். அந்த ஆதிபுரத்தை வந்து அடைந்தான். அடுத்த படம் 2188. அந்தனருக்கு அரும் பொருள் பல ஆர்த்தினன் காஞ்சி உந்தியம் புனல் உருமுறை உவகையர் படிந்தான் சுந்தரம் தவிர்ந்து இருந்ததன் துணைவியை தோய்த்தான் நந்து குண்டிகை தீர்த்தமும் நங்கைக்கு ஆட்டினான். அந்தனருக்கு மிகுதியான பொருள் கொடுக்குறான். காஞ்சி ஆற்றில் மகிழ்ச்சியோடு மூழ்கிறான். அந்த அழகு குறைந்திருந்த மனைவியை நீராட்டி குண்டிகை தீர்த்தத்திலையும் மனைவியை நீராட்டுகிறான். அப்போ 2 தீர்த்தத்திலையும் நீராட்டி மனைவியை நீராட்டுகிறான். அடுத்த படம் 2189. நீற்று மேட்டினை அடுத்தொழில் நீற்றினை அள்ளி போற்று காஞ்சியம் புனல் கமண்டல புனல் பொழிந்திட்டு ஆற்றில் மன்னவன் அங்கையிற் குலைத்து மென் தேரல் ஊற்று பூங்குழலாளுடன் முழுதும் பூசினான். தேரல் ஊற்று பூங்குழலாம் தேன்மிக்கு சொரியும் அந்த பூவணிந்த அந்த வெத்துருளதை, அதாவது திருநீட்டுமேட்டை அடைந்து முதல்ல நதியில் நீராடியாச்சு, தீர்த்தத்திலையும் நீராட்டிட்டு திருநீட்டுமேட்டை அடைந்து அந்த நீற்றை கை நிறைய எடுத்து அந்த காஞ்சி ஆற்றோட தீர்த்தத்தையும் பிரம்ம தீர்த்தையும் கலந்து கையில் குழச்சி மனைவியோட உடம்பு முழுவதும் பூசி விடுகிறான். அடுத்த பாடல் 2090. நீரு பூசலும் நேரிடை மாதுடன் நின்றும் பாரி ஆங்கொரு பாறையில் படீரென விழுந்து கீறி நீள் முடி கெழுமிய பிரம்மராக்கதன் தான் கூறு தீவினை உடலினை கொம்மன விடுத்தான். அப்போ நீர் பூசம் என்ன ஆச்சு? நேரிழை மாதிரினா ஒத்த ஆபரணை அணிந்து அழகுடைய பெண். இங்கே யார்? வித்துள்ளது தான். அப்போ கொம்மனா விரைவாகனு அர்த்தம். அதாவது திருநீற்றை பூசின உடனே வித்துள்ளதின் உடம்புல இருந்து நீங்கி அங்குள்ள ஒரு பாறையில் திடீர்னு விழுந்து அந்த நீண்ட முடி பொருந்தி அந்த பிரம்மராக்கதன் நிறைய முடியோடு இருக்கான். அவன் அவன் அரசியலுடைய உடல்லேருந்து நீங்கி ஒரு பாறையில் போய் திடீர்னு விழுகிறான். டம்முன்னு விழுறதுன்னு அர்த்தம். அந்த பிரம்மராக்கதன் தீவனியாக உண்டான அந்த அரக்க உடம்பை நீக்கி அவனும் நல்ல கதிக்கு சென்று விடுகிறான், நீக்கி செல்ல தொடங்கினான். அடுத்த படம் 2091. விடுத்த அவ்வையின் விண்ணவன் ஆயினன் விமானம் அடுத்தது அன்னதில் ஏறினன் அரசனை நோக்கி தொடுத்த தீவினையேனையும் தூயனாக்கினை என்று எடுத்து நன்னயம் இயம்பினான் எய்தினன் துறக்கம். அதாவது அரக்க உடம்பை நீங்கி செல்ல தொடங்குறான்ல, அப்போ என்ன சொல்கிறான்? அந்த இடத்துலையே தேவர் வடிவம் கொண்டுகிறான். அப்படி வந்த ஒரு விமானம் வருது, விமானத்தில் ஏறுறான். மன்னனை பார்த்து தொக்க தீவினை உடைய என்னையும் நல்லவனாக்கி தூயவனாக்கிட்ட அப்படின்னு சொல்லி நன்றியோடு கூறி துறக்கத்தை அடைந்தான். அங்கேருந்து சொர்க்கத்துக்கு சென்று விட்டான். அப்போ அவன் திருநீர் பூசினதுனால அவனுடைய தீவினையை அகண்டு அவனை தூயவன் ஆகிட்டான். அவனை வந்த விமானத்தில் தேவர்கள் வர்றதுல தேவர் வடிவம் கொண்டு விமானத்தில் ஏறி துறக்கம் சென்றான். அடுத்த படம் 2092. மம்மர் நீங்கி முன்போல் உணர்வு எய்தினல் மாது செம்மல் மன்னவன் நோக்கினன் சிந்தையில் கழித்தான் வம்மென்று அன்னவள் தனைக்கொடு மறுவலும் காஞ்சி விம்மெரும் புனல்படி வித்தான் விதியுடி மாதோ. அதாவது மயக்கம் நீங்கி முன்போல் நல்லுணர்வு பெற்றால் யார்? விதியுள்ளதை. அவளை மன்னன் நோக்கி மகிழ்ச்சி அடைந்தான். வா அப்படின்னு சொல்லி அவளை அழைத்து கொண்டு மறுபடியும் காஞ்சி ஆற்றில் முறைப்படி நீராடுமாறு செய்கிறான். அடுத்த படம் 2093. 10 கோடி ஒன்பொருள் இலக்கம் பசுநூற்று 10 காமரு பரிகரி 100 பல்கலனும் பத்திக்கே எழிவரும் பட்டிநாதற்கு கொடுத்து 10 பொருள் பண்பொடு பலவும் வீசினால். அதான் இப்போ பார்த்தோம்னா 10 கோடி பொண்ணு, 1,00,000 பசு, 1000 குதிரை, 100 யானை, பலவிதமான ஆபரணங்கள், இது எல்லாத்தையும் பத்தி செய்வோருக்கு எளிதில் அருள் செய்கின்ற பட்டி பெருமானுக்கு கொடுக்குறான் மன்னன். கொடுத்துட்டு பக்தர்களுக்கு வேண்டிய பொருளை உரிய முறைப்படி மிகுதியாக கொடுக்குறான். அடுத்த பாடல் 2094. வணங்கி நாதரை விடை கொண்டு வல்வினை தீர்ந்த அணங்கினோடு அகன் கழனி சூழ்
கண்ணி நாடடுத்து நினங்கொள் வேளவன் நெடிது வாழ்ந்திருந்தனன் என்ப பிணங்கு உறாத நூல் முறையுடி அறமெல்லாம் பெருக்கி. நினங்கொள் வேளவன்னா கொழுப்பு பொருந்தி அந்த கூர்மையான வேலையுடைய தான்மிகன்னு அர்த்தம். அந்த மன்னனுக்கு தான் நினங்கொள் வேளவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பட்டி பெருமானை வழிபட்டு விடைபெற்று கொண்டு அங்கிருந்து கொடிய நீங்கிய அந்த மனைவியோடு இந்த வயல்கள் சூழ்ந்த பாண்டி நாட்டை வந்து அடைகிறான். நூல் முறைப்படி அறங்கள் பலவற்றையும் சிறப்பாக செய்து அந்த வேற்படைய உடைய மன்னவன் நெடுங்காலம் வாழ்ந்திருந்தான் என்று சொல்வர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சூதுமணியர் சொல்லி கொண்டிருக்கிறார். அடுத்த பாடல் 2095. பரவு நீற்று மேட்டொடிர் பொடி பறித்தவர் தமக்கு பிரம்மராக்கதமே அன்று பெயர்வது மலடும் விரவு நோயும் வெவ்விடரும் தீவினையும் மேவுவன வர நிலாவு பல் பொருள்களும் வானமும் வீடும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, புகழ்படுகின்ற அந்த திருநீற்றுமேட்டில் பொடியை அணிந்து கொண்டவர்களுக்கு பிரம்மராக்கம் மட்டும் நீங்காது, மலட்டுத்தன்மை, நோய், கொடிய தின்பம், தீவினை எல்லாம் நீங்குமா. மேன்மை பொருந்திய பல பொருள்களும் வீட்டின்பமும் பொருந்துவன ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. திருநீருக்கே சிறப்பு. அதுவும் அந்த திருநீற்றுமேட்டில் இருக்கிற பொடியை அணியும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே பிரம்மராட்சசம், மலட்டுத்தன்மை, நோய், கொடிய தின்பம், தீவினை எல்லாம் நீங்கி மேன்மை பொருந்திய பல பொருள்களும் வீட்டின்பங்களும் நமக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 2196. துறந்த மாதவத்தீர் அதாவது துறந்த மாதவத்தீர் திருமேட்டினில் சுடரும் சிறந்த பூதியின் மேன்மையை செப்பினம் இப்பால் அறந்த வாதவர் ஆற்றும் விசேட பூசனையும் உறந்து கேண்மின் என்று உரைத்திடும் சூத மாதவளே. அப்போ என்ன சொல்கிறார் சூதமணி? என்ன சொல்கிறாருன்னா, துறவொழுக்கத்தில் சிறந்த முனிவர்களே, இந்த திருநீட்டுமேட்டில் ஒளி விடுற சிறந்த நீட்டின் மேன்மையை சொன்னோம். இப்போ அறச்செயல் நீங்காதவர்களால் செய்யப்படும், அதாவது அறச்செயலை நீங்காமல் இருக்கிறவங்க அது செய்கின்ற சிறப்பு பூசையும் நான் சொல்கிறேன், நல்லா கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி சூதமுனிவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ அடுத்து சொல்லப்படுற விசேட பூசையை பற்றி சொல்ல போகிறாரு. இது வரைக்கும் திருநீற்று மேட்டுப்படலம் முட்டிற்று. ஆக திருவிருத்தம் 2196. நம்ம கட்சி புண்ணியர்லேயே பேரூர் படம் பார்த்துட்ருக்கோம். அதில் திருநீற்று மேட்டுப்படலம் பார்த்தோம். இப்போ விசேட பூசை படலம் ஆரம்பிக்க போகுது. அதாவது சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் நிலை நிலாவில், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு பட்டிநாதருக்கு எண்ணெய் திருமஞ்சன பொருளால் அபிஷேகம் செய்யணும். அதே போல் வைகாசி நிலை நிலா எப்போ விசா நட்சத்திரம் அப்போ முக்கணிகளால் திருமஞ்சனம் செய்யணுமா. பாருங்கள், ஒவ்வொரு நிலை நிலாவுக்கும் என்னென்னு போட்டிருக்காரு. சித்திரைக்கு திருமஞ்சனம், வைகாசிக்கு முக்கணிகளால் செய்யணும், ஆனி மாதம் நிறை நிலாவில் கேட்ட நட்சத்திரத்தில் அந்த அழகிய மண்டபத்தில் இறைவனை எழுதுன்ற செய்து படையிலிட்டு வணங்கணுமா. ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் உமையம்மையுடைய திருவடிகளை வணங்குறதுங்க சிறந்த செல்வத்தை பெறுவார்கள். அப்போ ஆவணி மூல நட்சத்திரத்தில் பட்டி பெருமானுக்கு பிட்டை அமுது செய்து வழிபடணும். பொட்டாசி மாதம் உமையம்மையை அன்போடு வணங்கி அந்த ஒன்பானிரவு பெருவிழாவை சிறப்பாக செஞ்சோம்னா இம்மையில் செல்வமும் மறுமையில் முத்தி இன்பமும் அடைவார்கள். அப்போ ஐப்பசி நிறை நாளில் இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறவங்க சிவனூரில் இன்புற்று இருப்பாங்க. அப்புறம் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இறைவன் மகிழுமாறு விளக்கிடுவோர்கள் தேவர்கள் ஏவல் கேட்கும்படி பேரின்பம் அடைவார்களாம். அப்புறம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நெய் சந்தனம் முதலால் அபிஷேகம் செஞ்சால் இறைவனுடைய திருவருளை கலந்து இன்பம் அடைவார்கள். தை மாதம் பூச நட்சத்திரத்தில் வழிபடுறவங்க சொர்க்கபோகத்தை அணைந்து வீடு பேர் பெறுவார்கள். அப்போ மாசி மாதம் சிவன் இரவில் வழிபடுவோர் பேரின்பம் பெற்று வாழ்வர். பங்குனி மாதம் 10 நாள் திருவிழாவில் பெருவிருப்போடு சென்று வழிபட்டவர்கள் அப்போதே முத்தி அடைவார்கள்னு சொல்கிறார். அப்போ 12 மாதங்களையும் சொல்லி நிறை நிலாலையும் சில நட்சத்திரத்துலையும் எப்படி பெருமானை அம்மையை எப்படி வணங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த படலத்தில் சொல்லுகிறார். இப்போ பாடல் பார்க்கலாம். 2097. சித்திரை திங்களில் சேர்ந்த சித்திரை ஒத்த பூரணையின் ஊரரவ தொங்கலின் அத்தனுக்கு எண்ணெய் ஆதிகள் மிக்கு ஆட்டினர் பத்தியில் அணியலாம் பரிந்து அணிந்தரோ. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் நிறைய அன்னைக்கு பட்டி பெருமானுக்கு எண்ணெய் முதலிய திருமஞ்சன பொருளை கொண்டு திருமணம் செஞ்சு பத்தியோட அணிகள்லாம் அணிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பூர்ணிமா நிறை நிலா பௌர்ணமி அன்னைக்கு. அடுத்த பாடம் 2098. பல்வகை அன்னமும் பல் சிற்றுன்றியும் பல்வகை கனிகளும் பண்பின் ஊட்டுவோர்க்கு அவ்வளர் வினையலாம் அணுங்கும் மேதக நல்வினை பயலாம் நணுகும்.
என்ன சொல்கிறாங்கன்னா, காயமுது, கரியமுது, இளையமுது எல்லாத்தையும் பட்டிப்பெருமானுக்கு படைத்த செய்தி வருதான். கரிகாலனுடைய கல்வெட்டில், பேரூர் பட்டிமனுடைய அர்த்த மண்டபத்தில் வடபுறத்தில் இருக்குது அவனுடைய கல்வெட்டு. அதில் வந்து இதெல்லாம் படைத்த செய்தி வருதான். அப்போ பல்வகை அன்னங்களையும் பல வகை சிற்றுண்டிகளையும் கச்சிய புனிவர் என்ன வச்சுருக்கா, விநாயக புராணத்தில் உமையம்மார் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி விரதம் அனுஷ்டிச்சாங்கன்னு சொல்லி இருக்குது. அதில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு, என்னென்ன சிற்றுண்டியாக வைக்கணும்னு சொல்லி. அல்வளர்வினா அறியாமை உண்டாக்குற தீவினை, அணுகும்னா நீங்கும்னா. பல வகையான அமுதுகள், பல வகை சிற்றுண்டிகள், பல வகையான பழங்கள், இது எல்லாத்தையும் முறையாக படைச்சி பணிவோர்களுக்கு என்ன ஆகும், தீவினைகள் நீங்கி நல்வினை பயன்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2099. இடபமதியில் பூரணையின் இயைந்த விசாக திருநாளில் கடிமிக்கு உயிர்க்கு முப்பழமும் கனிவின் ஆட்டி ஆவின் பால் உடன் வெந்து எடுத்த நறு மாங்காய் ஊட்டி இறைவன் பதம் தொடுவோர் அடல் வல்வினைகள் புறங்கொடுப்ப அமலன் உலகத்து இனிது அமர்வார். இப்போ போன சித்திரை சொன்னார். இப்போ அடுத்த மாதம், அதாவது வைகாசி மாதம் நிறை நிலாவில் விசாக நட்சத்திரத்தில் மனமிகுந்த முக்கணிகளையும் திருமஞ்சனம் செஞ்சு பசும் பாலில் வேக வச்ச மாங்காயம் பாருங்கள். இது பாருங்கள், இந்த இது நம்ம கேட்டதே இல்லை. மாங்காயை பாலில் வேக வச்சு படையல் செய்து பட்டி பெருமான் திருவுடைய வணங்குறவங்க வந்து வலிய வினைகள் நீங்க சிவலோகத்தை இணைந்து சென்று சேர்வார். பெருமானுடைய திருவருள் கூடட்டும். நம்ம வந்து அடுத்த வைகாசி மாதத்தில் இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்த பாடல் 2200. நறுநீர் சுற்றின் உரத்தேக்கி நாற்கால் மணிப்பொன் மண்டபத்தின் உரு காதலினால் பெருவழங்கள் உறுத்தி இறைவன் தன்னை இருத்தி பெரு நீர்மையினால் வசந்த விழா பேசும் இடபமதி எடுத்தோர்க்கு இருநோய் பலவும் பேரின்பம் எய்தும் போகம் இடையெடுத்தே. அது நல்ல தண்ணீரை நிறச்சி அழகிய நாற்கால் மண்டபத்தில் பட்டி பெருமானை எழுந்தருளை செஞ்சு சிறப்பாக அந்த வசந்த விழாவை வைகாசியில் செய்கிறவங்களுக்கு நோய் பலவும் நீங்கும், பேரின்பம் பெருகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2201. மிதுன மதியில் பூரணையின் விரவும் கேட்டை திருநாளில் புதிய மணிமண்டபம் வட்டமாக பொலிவித்து அதில் முக்கட்பதியை இருவி பல பழமும் பாங்கின் ஆட்டி நிவேதிப்போர் கதிர்செய் மௌடிக் கடவுளர்கள் கடல் கை கூப்பும் கதி அடைவார். மிதுனமதினா ஆனி மாதம். அதாவது ஆனி மாதம் நிறைநிலா அன்று கேட்டை நட்சத்திரத்தில் அழகிய மண்டபம் வட்டம் அமைச்சு அதில் இறைவனை எழுந்தருளை செய்து பலவிதமான பழங்களையும் முறையாக திருமுழுக்காட்டி படையை செய்கிறவங்க தேவர்கள் வணங்குற மாதிரி நற்கதியை பெறுவார்கள். அடுத்த படம் 2202. உரைத்த ஆணி திங்களின் உத்தரத்தில் உமையாள் கணவனுக்கு விரைத்த தைலம் முதல் பலவும் மிதப்பா ஆட்டி அலங்கரித்து நிறைத்த பல நிவேதனமும் நிவேதித்து இனிது போற்றுவோர் திரை தன் கடல் வையகம் போற்றும் தேவதேவன் என திகழ்வார். என்ன சொன்னார்னா, புகழ்ந்து கூறப்படுற ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் உமையொரு பாகனுக்கு மனம் பொருந்தி எண்ணெய் முதல்ல எண்ணெய் காப்பு வச்சு சிறப்பாக முழுக்காட்டி அலங்காரம் செய்து பலவிதமான படையலையும் வச்சு வணங்குறவங்க இந்த நில உலகில் பலராலையும் போற்றப்பெறுகின்ற தேவதேவன் அப்படிங்கிற பெருமையை பெறுவார்களாம். திருமஞ்சனம், ஆணி திருமஞ்சனம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்கிறார். அடுத்த படம் 2203. ஆடி மதியில் பூரத்தில் அகிலம் உயிர்த்த பார்ப்பரிதன் தோடு விரி தாமரை பதங்கள் தொழுது வணங்கி பூசிப்போர் பீடு விரியும் விழுச்செல்வம் பெருக வாழ்ந்து கடைநாளில் சேடு விரியும் அவள் உலகில் சென்று போகும் திளைப்பாராள். ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் உலகின்ற அந்த உமாதேவியின் தாமரை போன்ற திருவடிகளை வணங்கி வழிபடுபவர்கள் என்ன ஆகும், பெருமை பொருந்திய சிறந்த செல்வம் மிக பெற்று வாழ்ந்து இறுதி காலத்தில் உமாதேவியுடைய உலகத்தில் சென்று பேரின்பம் நுகர்வர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2204. சிங்கமதியின் மூலத்தில் சிந்தை இனிது மகிழ்கூற மங்கை இடப்பால் அமைத்த பிரான் மலத்தாட்கமலம் பூசித்து பொங்கு சுவையின் நரும் பிட்டு பொற்ப ஊட்டும் தவத்தினோர் நுங்க வினைகள் பெரும் போகம் நுகர்வோர் உலகம் புறக்கணித்தே. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் உள்ள மகிழ்ச்சி அடைந்து நம்ம என்ன செய்யணும், உமாதேவியை இடப்பாதி கொண்ட இறைவனுடைய தாமரை மலர் போன்ற திருவடியை வணங்கி சுவைமிக்க பிட்டினை நன்றாக ஊட்டுவோர் வினைகள் நீங்கி பேரின்பத்தை நுகர்வார்கள். சிங்கமதினா ஆவணி மாதம் சொல்கிறாரு. ஊட்டுதல்னா நைவேத்தியம் செய்கிறது. நைவேத்தியத்துக்கு நல்ல தமிழ் சொல் வந்து நைவேத்தியம் சொல்லாமல் ஊட்டுதல்னு சொல்லணும். அமிர்தம் ஊட்டினார் வந்து ஊட்டுதல்ன்றது நைவேத்தியத்துக்கு சரியான தமிழ் சொல்லுன்னு சொல்லி ஆசிரியர் கூறுகிறார். நுங்க வினைகள்லாம் வினைகள் நுங்குதல்னா அணிதல், வினைகள்லாம் அழிந்துரும் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்த படம் 2205. கன்னிமதியின் வரை உயிர்த்த கன்னி மகிழ பேரன்பால் மண்ணு நவராத்திரி பூசை மரபின் இயற்றும் முறைமையோர் நன்னர் உலகம் பணி கேட்ப நவைத்தீர் செல்வத்திடை மூழ்கி முன்னுங்கதியின் இனிதுளி முடிவில் இன்பம் நுகர்வாரால். கன்னிமதினா புரட்டாசி மாதம். வரை உயர்த்த கன்னினா மலையரசன் பெற்றெடுத்த உமாதேவி. வரைனா மலை. நவராத்திரினா ஒன்பா நிற வழிபாடு. நவை நீர்னா குற்றம் தீர்ந்த செல்வம். நவை நீர் செல்வம்னா குற்றம் தீர்ந்த, நவை தீர்னு அர்த்தம், அது தீர்ந்த செல்வம் சொல்கிறார். புரட்டாசி மாதம் மலையரசன் மகளாக உமாதேவியார் மகிழுமாறு பக்தியோட அந்த நவராத்திரின்னு சொல்கிற அந்த ஒன்பானிரவு வழிபாட்டை செய்கிறவங்க உலக மக்கள் ஏவல் கேட்க குற்றமற்ற செல்வத்தை மிக பெற்று முத்தி உலகத்தில் இன்பத்தை நுகர்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2206. துலா வன்மதியில் பூரணையின் தூய அன்னம் கீற்றிட வெண் நிலாவை முடித்த பொலஞ்சடில நிமலர்க்கு ஆட்டும் பெருந்தவத்தோர் கலாவும் அன்னம் ஓரோ ஒன்று தனக்கு கற்பம் ஓரோ ஒன்று குலாவு சிவலோகத்து எய்தி கோதில் இன்பம் நுகர்வரால். அதாவது துலா வன்மதினா ஐப்பசி மாதம். பிறைச்சந்திரனை போன்ற சந்தனம் பொன்சோன்ற சடையில் அணிந்த நில்மலன் அப்படின்னு அர்த்தம். நிமலன்னா நின்மலன். கலாவும்னா கலந்த. குலாவு கலாவுன்னு வருதுல்ல, கலாவும் அன்னம்னா கலந்த கன்னம். ஐப்பசி மாதம் நிறை நிலவில் பிறைச்சந்திரனை அணிந்த சடையுடைய இறைவருக்கு அன்னாபிஷம் செய்கிறவங்க ஒவ்வொரு அன்னத்துக்கும், நம்ம எத்தனை அன்னம் எண்ண முடியாது, ஒவ்வொரு அன்னத்துக்கும் ஒவ்வொரு ஊழிக்காலம் சிவலோகத்தில் இருந்து குற்றமற்ற பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று கூறுகிறார். எவ்வளோ சிறப்பு பாருங்கள் ஐப்பசி மாதத்துக்கு. அடுத்த படம் 2207. வருத்தேழ் மதியில் கார்த்திகை நாள் மல்கும் விளைவிற் பூசித்து கருதார் புறங்கள் நகைத்து எரித்த கடவுள் மகிழ விளக்கிடுவோர் குருவார்ந்து இனிய நறுநாற்றம் கொழிக்கும் சோதி உருவினராய் உருவாது இமையோர் பணிகேற்ப உயர்ந்த கதியின் உவப்புருவார். தேழ்மதினா கார்த்திகை மாதம், விளக்கிடுவோர்னா கார்த்திகை நாள் விளக்கிடுவது தான் சொல்கிறாங்க. கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் மிகுந்த விருப்பத்தோடு வழிபட்டு பகைவருடைய திருப்புறத்தை சிரித்து அழித்த இறைவன் மகிழுமாறு விளக்கிடுவோர் என்ன செய்வாங்க, நிறம் பொருந்தி நல்ல மனம் வெளிப்படும் சோதி வடிவான உடலை பெற்று தேவர்களுடைய ஏவல் கேட்க உயர்ந்த சிவகதியில் பேரின்பத்தை நுகர்வார்கள். அதாவது திரிபுரத்தை அழித்த இறைவனுடைய மனம் மகிழுமாறு விளக்கு போடுறவங்க, கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் போடுறவங்களுக்கு நல்ல மனம் வெளிப்படுகின்ற சோதி வடிவான உடலாம். உடல் வந்து ஜோதி வடிவாக இருக்கும், நறுமணம் வீசும், தேவர்களே ஏவல் என்ன செய்யன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி உயர்ந்த சிவகதியில் அவங்க பேரின்பத்தை நுகர்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2208. சிலை மாமதியின் வைகரையில் தினமும் பூசை ஏற்றுவோர் தொலையா மலமும் துமிய அருள் துறையில் குளிப்பர் அம்மதியின் நிறை ஆதிரையில் நெய்யாட்டி நிகரில் கலவை இனி தனிவோர் அலையாது அருளில் கலந்து இன்ப ஆழி படிவர் அக்கணமே. சிலை மதினா மார்கழி மாதம், வைகரைனா ஞாயிறு, அதாவது சூரியன் வருவதற்கு முன்பாக உள்ள காலம். மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து வழிபாடு தான் தமிழ்நாட்டைய பழைய மரபு. என்ன சொல்கிறாருன்னா, மார்கழி மாதத்தில் வைகரை பொழுதில் நாள்தோறும் வழிபாடு செய்வோர் என்ன செய்வாங்க, நீங்காத ஆணவ மலமும் ஆற்றல் குறைய, ஆணவ மலத்துடைய வலிமை குன்றி திருவருட்கடலில் மூழ்குவார்தான். அந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் நெய்யினால் திருமஞ்சனம் ஆட்டி நல்ல சந்தனத்தை திருமையில் அணிகிறவங்க இறைவனுடைய திருவருளில் கலந்து அப்போதே பேரின்ப கடலில் மூழ்கி திளைப்பர். அந்த கணமே நம்ம பேரின்ப கடலில் மூழ்கி திளைப்போம் என்று சொல்கிறார். அடுத்த படம் 2209. மகர மதியில் பரியூர்ந்து வரதன் வர கண்டு இறைஞ்சுவோர் புகரில் பரியூர்ந்து உயர்கதியில் புக்கு போகும் நிகர்கிற்பார் பகரு மனைய மதிப்பூசம் பரமர் பாதம் பூசிப்போர் துகள் முற்று இரிய மேலான துறக்கம் ஆண்டு வீடு அடைவார். மகர மதினா தை மாதம். அந்த பூச நட்சத்திர இறைவனை வழிபடுறது வந்து எப்படி இருப்பாங்கன்னா, இறைவன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் போது வழிபடுவோர் குற்றமில்லாத குதிரையில் ஏறி உயர்ந்த பேரின்பத்தை அனுபவிப்பாங்களாம் தை மாதத்தில். அந்த மாதத்தில் வர பூச நட்சத்திரத்தில் இறைவன் திருவடியை வழிபடுறவங்க குற்றங்கள் முற்றும் நீங்கி மேலான துறக்கத்திலிருந்து, எப்போ சொர்க்கத்திலிருந்து கூட அங்கேருந்து கிளம்பி வீடு பேரு, இப்போ மீண்டும் வாராவடி வீடு பேரு பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். தை மாதத்தில் வணங்குறவங்க பூச நட்சத்திரம். அடுத்த பாடல் 2210.
மாசி மகத்தில் சிவனிசியில் மழுமான் ஏந்தி மலர்பாதம் பூசை புரிவோர் தாம் வேட்ட போகம் முழுதும் கைக்கொள்வார் தேசு திகழ் பங்குடிமதி உத்திரத்தில் சிறந்த திருவிழா ஆசையுடன் சென்று ஏத்தினோர் அன்றே முக்தி பெறுகிற்பார். அதாவது மாசி மாதம் மக நட்சத்திரத்துலையும் சிவன் ராத்திரி, சிவன் இரவு, அதான் சிவன் இரவுன்னு போட்டிருக்காங்க. சிவன் இரவிலும் அந்த மழுமான் ஏந்திய இறைவனுடைய திருவடியை வழிபடுவோர் தாம் விரும்பிய பேரின்பம் முழுவதையும், என்னென்ன வேணுமோ அந்த இன்பம் முழுவதையும் பெற்று வாழ்வார். ஒளி பொருந்திய பங்குனி மாதம் உத்தரத்தில் சிறந்த திருவிழாவாகிய அந்த 10 நாள் திருவிழாவில் விருப்பத்தோடு வழிபடுறவங்க அப்பொழுதே முக்தி பெறுவார்கள் என்று ஆசிரியர் உறுதியாக கூறுகிறார். கச்சி பொன்னியின் அருளிய பேருற்பணம் பார்த்துட்ருக்கோம். அதில் விசேட பூசை படலம் பாடல் 2211. வருடப்பிறப்பே மதிப்பிறப்பே வளரும் அயனம் ஓர் 2 கருதும் உவாவே 14 கரிசில் 13 8 பொருவில் சோமவாரமென புகன்ற இவற்றில் பூசிப்போர் திருகும் வினையின் திருக்கருத்து செயிர் தீர்ந்து அருளில் இனிதமர்வார். வினையின் திருக்கருத்துனா வினையோட நீக்கி, செய்ய தீர்ந்துனா அந்த ஆணவ குற்றம்லாம் நீங்கி. அதாவது ஆண்டு முதல் நாள், மாதம் முதல் நாள், அப்புறம் தென் திசை செலவு அதாவது தட்சிணாயம், வடதிசை செலவுனா உத்தராயணம், அப்புறம் நிறைநிலா, அமாவாசை, 14ஆம் தேதி, அப்படின்னா சதுர்த்தசின்னு சொல்லுவாங்களா, அதுதான் 14ஆம் தேதி. 13ஆம் தேதினா திரையோதசி தேதி, 8ஆம் தேதி அட்டமி, திங்கட்கிழமை. இந்த மாதிரி நாட்கள்லாம் வழிபடுபவர்கள் என்ன, அவங்க வினை நீங்கி மலக்குற்றம் நீங்கி பேரின்பத்தில் வாழ்வார்களாம். அப்போ ஆண்டு முதல் நாள், மாதம் முதல் நாள், தட்சிணாயனம், உத்தராயணம், அப்புறம் பௌர்ணமி, அமாவாசை, அப்புறம் 14, 13, 8 அஷ்டமி, திரையோதசி, சதுர்த்தசி, இந்த 4. அப்புறம் திங்கக்கிழமை. இதெல்லாம் வழிபடுறவங்க வினை நீங்கி மலக்குற்றம் நீங்கி பேரின்பத்தில் வாழ்வர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2212. மொழிந்த தினங்கள் தமிழ் பூசை முடியாரேனும் முடித்த பயன் பொழிந்து கருணை உலா போதும் புனித திருப்பங்குனிச்சாறு விளைந்து பணிவோர் வினை முழுவதும் விடிய இனிது பெற்றேகி தடைந்த பெரும்போகத்து அழுந்தி தலைவன் பாதம் தலை நிற்பார். பங்குனிச்சாருன்னா பங்குனி பெருவிழா தான் சொல்கிறாங்க. அதாவது முற்குறி நாட்டில் வழிபாடு செய்யாட்டா கூட இந்த பயன்களை எல்லாம் உயிர்களுக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த உலா செல்லுவாராம். பங்குனி பெருவிழா அன்னைக்கு உலா வரும் பொழுது வழிபடுபவர்களுடைய தீவினை பயன் என்ன ஆகும், அழிந்து நன்மைகள் பெற்று சிறந்த பேரின்பத்தை அடைந்து இறைவன் திருவடியை சென்று அடைவார்கள். மேற்கூறியபடி அந்த எல்லா திதியிலையும் பணங்க முடியாட்டா கூட பங்குனி திருவிழாவுடைய அந்த பெருவிழாவில் கட்டாயம் வழிபடுபவர்களுக்கு தீவினை அழிந்து நன்வினை பேரின்பம் திருவடி சென்று அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 2213. வென்று விளங்கும் கோமுனிவன் முதலானவர்கள் விளைத்தெடுத்த அன்று தொடங்கி இதுகாரும் அமலன் திருப்பங்குனிச்சாறு நன்று புரிந்து தரிசித்து நவைதீர் முத்தி அடைந்தோர்கள் மன்ற அளவின் அடங்கிடார் மணிவாரதி சூழ் வையகத்தில். அதாவது மணிகள் நிறைந்த இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் 5 பொறிகளை வென்ற அந்த கோமுனி முதல்வர்கள் செய்த அந்த பங்குனி பெருவிழாவை அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா செஞ்சு வழிபட்டு பேரின்பத்தை அடையுங்க கணக்கிலே அடங்காது. அவ்வளோ பேர் அந்த பெருவிழா கலந்து கொண்டு பேரின்பத்தை அடைந்திருக்கிறார்கள். அவர்களை எண்ண முடியாது, கணக்கிலே அடங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கூறுகிறார். அடுத்த படம் 2214. பட்டிப்பெருமான் இனிதோறும் பசும் கொடிஞ்சி கூவிர தேர் இட்டு தொடுத்த வடம் அமரர் எருள் தோள் அவுணர் இருபாலும் தொட்டு புவியோர் உறவினராய் துவன்றி ஈர்ப்பர் எனில் அன்பால் ஒட்டி திருப்பங்குனி விழா ஓப்போர் பெருமை உரைப்பார் ஆர். கொடிஞ்சினா தாமரை வடிவில் செய்கிற வேலைப்பாடு தான் கொடிஞ்சி. கூவிரம்னா தேரோட உச்சி. இந்த பட்டிப்பெருமான் இனிதாக திருவிழா செல்கின்ற அந்த அழகிய தேரில் கட்டிய வடத்தை தேவர்களும் அவுணர்களும் 2 பக்கம் பிடிச்சி மக்கள் உருளை இழுப்பாங்களாம். அப்போ தேவர்களும் அசுரர்களும் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் வச்சு மக்கள் உருவத்து தான் இருப்பாங்க. அவங்க பிடிச்சி இழுப்பாங்க. அப்படின்னா அப்போ பக்தியால் உருப்பட்ட மனத்தினராய் அந்த பங்குனி விழாவில் வழிபட்டு மகிழ்ந்தவங்களுடைய பெருமையை யாரால் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பட்டிப்பெருமான் உலா வர்ற தேரை தேவர்களும் அசுரர்களுமே 2 பக்கம் மக்கள் உருளை இழுப்பாங்கன்னு நினைத்து பார்த்தீங்கன்னா அப்போ பக்தியினால் உருப்பட்ட மனத்தினால் பங்குனி விழா வழிபட்டு மகிழ்ந்தவங்க பெருமையை நம்ம யாரால் எடுத்து சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த பாடல் 2215.
மரகதவல்லி பங்கன் மான்மியம் தெரிக்கும் இந்த புறவருள் புராணந்தன்னை பூசிப்போர் படிப்போர் கேட்போர் உரிமையில் பொருள்கள் ஆய்வோர் உவப்புறத் தெரிப்போர் எல்லாம் விரிப்புகள் சிவலோகத்தின் மேவி ஆனந்தம் துய்ப்பார். கடைசியாக என்ன சொல்கிறான்னா, மரகதவள்ளி இடப்பால் கொண்ட பட்டிபெருமான் பற்றி அந்த புராணத்தை வழிபாடு செய்கிறவங்க, படிக்கிறவங்க, கேட்குறவங்க, உரிமையில் நூற்பொருளை நம்ம அவங்களே உரிமையாக அந்த நூலோட பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செய்கிறவங்க, அதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறுறவங்க எல்லாரும் விரிந்த புகழை உடைய அந்த சிவலோகத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. மான்மியம்னா பெருமை, தெரிக்கும்னா விளக்கமாக சொல்கிறது. அந்த மான்மியம் தெரிக்கும் இந்த புறவருள் புராணம் சொல்கிறாரு. அதாவது பட்டிப்பெருமானுடைய பெருமைகளை விளக்கமாக கூறுகின்ற இந்த திருவருள் கூடிய பேரூர் புராணமாக எடுத்து கூறும் இந்த பாதுகாக்கும் திருவருள் கூடிய பேரூர் புராணமாக. அந்த புராணத்தை அப்போ யார் படிக்கிறவங்க, வழிபாடு செய்கிறவங்க, கேட்டவங்க, உரிமையை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னவங்க எல்லாரும் சிவலோகத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படம் 2216. வடித்து இனிது எடுத்த பேரூர் வள்ளலார் புராணம் தன்னை படிப்பவர்க்கு அன்னன் செம்பொன் பரிகரி சிவிகை மற்றும் கொடுப்பவர் வெறுக்கை என்னும் குறைவிலராகி வாழ்ந்து இங்கு அடுத்து உயர் சிவலோகத்தின் அரும்பெரும் போகம் துய்ப்பார். நன்றாக வடித்தெடுக்கப்பட்ட இந்த பேரூர் பெருமானுடைய புராணத்தை படிக்கிறவங்களுக்கு உணவு, பொன், குதிரை, யானை, சிவிகை முதலியவற்றை கொடுக்குறவங்க எந்த காலத்திலும் செல்வத்தில் குறையாதவங்களும் அந்த உலகத்தில் வாழ்ந்து அப்புறம் சிவலோகத்தில் பேரின்பத்தை அனுபவிப்பாங்களாம். எப்படின்னா யார் யார் சிவலோகத்துக்கு போவாங்கன்னு சொன்னார். அதாவது கேட்குறவங்க, படித்தவங்க, சொன்னவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்க எல்லாரும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த நன்றாக வடித்தெடுக்கப்பட்ட இந்த பேரூர் புராணம் எப்படி இருக்குது, சிறப்பாக அமைக்கப்பட்ட பேரூர் புராணத்தை அந்த புராணத்தை படிக்கிறவங்களுக்கு, யாராவது அந்த புராணம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? உணவு, பொன், குதிரை, யானை, சிவிகை இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த காலத்துலேயும் செல்வத்தில் குறையாதவங்களாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அப்புறம் சிவலோகத்திலையும் அவங்க பேரின்பத்தை அனுபவிப்பார்கள் என்று கூறுகிறார். அப்போ கடைசியில் புராணத்துடைய பலனை சொல்லிட்டு வர்றார். அந்த புராணம் படிக்கிறவங்களாம் என்னென்ன கிடைக்கும்னு சொல்கிறார். அடுத்த படம் 2217. பிப்பில வனத்து எஞ்ஞான்றும் பேரருள் வழங்கி வைகும் ஒப்பொரு பட்டிநாதற்கு ஓப்பொடு சிறப்பு செய்வோர்க்கு எப்பெரும் பயன்கள் உண்டாம் அப்பெரும் பயன்கள் உண்டாம் செப்பிய புராணம் தன்னில் சிறப்பு இனிது ஏற்றுவோர்க்கே. இந்த பட்டிபெருமானுக்கு சிறப்பு செய்கிறவங்க என்னென்ன பெரும் பயன் அடைவாங்கன்னு சொல்லி இந்த புராணத்தை எடுத்து கூறுபவர்களும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, அரசவனத்தில் எந்த காலத்தையும் திருவுருள் வழங்கி வீட்டிருப்பார் பட்டிபெருமான். அவர் மனம் மகிழும்படி சிறப்பு செய்கிறவங்களுக்கு எல்லா வித பயனும் கிடைக்கும். இது கிடைக்கும்னு அப்படி சொன்ன அந்த பேரூர் புராணத்தை பரப்புவோருக்கு முற்கூறிய பயன்கள் அனைத்தும் முழுவதும் உண்டாகுமா. சிவசிவா. அதாவது அரசவனத்தில் எந்த காலத்திலையும் திருவுருள் வழங்கி வீட்டிருப்பார் பட்டிபெருமான் இருப்பார். அவர் மனம் மகிழ்ந்தபடி சிறப்பு செய்கிறவங்க யார் யார் சிறப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா வித பயனும் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த எல்லா பயனும் கிடைக்கும் அவர் திருவள்ளுவர் வீட்டிற்கார் பட்டிபெருமான் சொல்கிறார்ல, அந்த புராணத்தை இந்த பேரூர் புராணத்தை பரப்புறவங்களுக்கு, இதை பற்றி கூறிய பேரூர் புராணத்தை பரப்புறவங்களுக்கு இந்த முற்கூறிய பயன்கள் அனைத்தும் எல்லாமே முழுவதும் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பட்டிபெருமானுக்கு சிறப்பு செய்கிறவங்க அந்த பெரும் பயனை இந்த புராணத்தை எடுத்து கூறுவோரும் பெறுவார்கள். அம்மா சிவசிவா, என்ன ஒரு பலன் பாருங்க. அடுத்த பாடல் 2218. எனமகிழ் சிறப்ப சூதமுனிவரன் இயம்ப கேட்டு நனிதவம் உழந்து வேட்கு நைமிச மனத்தோர் எல்லாம் கனிவுடும் இறைஞ்சி போதி கடிவரைப்பு அமர்ந்த முக்கன் அனகனது அருளை உண்ணி ஆனந்தம் திளைத்து வாழ்ந்தார். உழத்தெல்லாம் முயற்சி செய்தல், உழந்தும் உழவே தலைங்களை திருக்குறளில் வரும். அப்போ முயற்சி தான் அது. அதாவது உழப்பின் வாரா உறுதிகள் உழவோ அப்படின்னு பட்டினத்தார் சொல்லியிருக்காரு. அதாவது முயன்றால் முடியாது ஒன்றும் இல்லையா, முயற்சி செஞ்சால் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவார். அப்புறம் முக்கண் அனகன்னா 3 கண்ணை உடைய குற்றமற்றவன் அப்படின்னு. ஆனந்தம்னா எல்லையில்லாத இன்பம். அதாவது இந்த மாதிரி மகிழ்ச்சியோட சூதமுனிவர் சொன்னதை கேட்டு இந்த மிக்க தவத்தை செய்கிற நைமிசவனத்து முனிவர்கள் என்ன சொல்கிறாங்க, அனைவரும் மகிழ்ச்சியோடு வணங்கி அந்த அரசவனத்தில் அமர்ந்திருக்கிற முக்கட்பெருமானுடைய திருவள்ளுவர் நினச்சி எல்லையில்லா மகிழ்ச்சியில் மூழ்கி மகிழ்கிறார்கள். அவங்க இவர் சொல்கிறத கேட்டு அந்த தவத்தை செய்கின்ற முனிவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு வணங்கி
அந்த அரசவனத்தில் இருக்கிற முக்கட் பெருமானையும் வணங்கி அவருடைய திருவள்ளுவர் நினைஞ்சு அவருடைய திருவள்ளுவரை நினைத்து நினைத்து எல்லையில்லாத மகிழ்ச்சியில் மூழ்கி மகிழ்கிறார்கள். அடுத்த படம் 2219. மன்னிய போதி வைப்பின் வரிந்தனை ஈர்த்து மூவா தன்னை என் நாவால் பாடி தமியனேன் தனையும் ஆண்ட முன்னவன் ஆதிநாதன் முக்கன் எம்மானை அல்லால் பின்னொரு தெய்வம் தன்னை பேசுமோ எனது சென்னா. அதாவது என்ன ஈர்த்து அப்படின்னா ஈர்த்தனை ஆட்கொண்ட இந்த பெருமான்னு சொல்லுவார், திருவாசல வரும். முன்னவன்னா முன்னோன் காண்க முழுதோன் காண்கன்னு திருவாசல வருது, அதுதான் முன்னவன். இதில் சுந்தர தேவாரத்தில் முன்னவன் எங்கள் பெருமான்னு வரும். பின்னொரு தெய்வம் தன்னை பேசுமோ எனது சென்னா அப்படின்னா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லால் எங்கள் உத்தமனேன்னு சொல்லி திருவாசல சொல்கிறார்ல, உன்னை தவிர நான் வேறு யாரையும் என் நாவால் சொல்ல மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்கிறார்ல, அதுதான் அந்த அர்த்தம் தான் இதுக்கு இங்கே வர்றதும். சென்னான்னா செய்யா கூறி கிளத்தல், அதாவது சென்னான்னு பொருளானே அதே வார்த்தை வருதான். அப்போ உன்னையெல்லாம் வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி எல்லாருடைய வரையும் வராதை தான் கொடுத்துருக்காரு. அதாவது நிலையான அரசவனத்தில் வீற்றிருந்து அடியனையும் வலிந்து இழுத்து இந்த அழிவில்லாத தன்னை அடியனுடைய நாவினால் பாடுவித்து அடியனையும் அடிமையாக கொண்டருளிய முழுமுதற் பொருளாகிய அந்த முக்கட்பெருமானை அல்லாமல் வேறொரு தெய்வத்தை எம்முடைய செம்மையால் நான் எடுத்து பேசுமா அப்படின்னு கேட்குறாரு. இது ஆசிரியர் அவரை பற்றி சொல்கிறார். அதாவது அரசவனத்தில் வீட்டிலிருந்தவர் என்னையும் வலிஞ்சு இழுத்து எனக்கு அழிவில்லாத அவர் அழிவில்லாத இருக்கிற அந்த பெருமானை என்னுடைய அடியனுடைய நாவினால் பாடுவித்து அடியனையும் அடிமையாக கொண்டருளிய அந்த முழுமுதற் பொருளாகிய முக்கட்பெருமானை அல்லாமல் வேறொரு தெய்வத்தை என்னுடைய செம்மையாக நான் பேசாது எடுத்து பேசுமா அப்படின்னு கேட்குறாரு. இது ஆசிரியருடைய கூற்று. அடுத்த பாடல் இந்த விசேட பூசை படலத்தின் இறுதிப்பாடல், கிட்டத்தட்ட பேரூர் புராணத்துடைய இறுதிப்பாடல் 2220. இந்த பாடல் ஒரு வாழ்த்து பாடல் அம்மையை பற்றி. மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றில் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவலயம் முழுதும் வாழ்க. அதாவது பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனார்னா யாரு? திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சேக்கிழார், அருணகிரியார் எல்லாராலையும் போற்றி பாடப்பட்டவர் பட்டிநாயகனார். கச்சைப்பொடிவருக்கு பின்னாலையும் பல புலவர்களால் போற்றப்பெற்றவர். இவருக்கு சிற்றிலக்கியம் 2 இருக்குது, கோவை, கலம்பகம் 2 இருக்குது, பிள்ளைத்தமிழும் பேரூருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த சிறந்த வேதங்களை கூறுற முனிவர்கள் வாழ்வாராக. இப்போ மரகத வழியோடு அமர்ந்த அந்த பாமழிந்த புலவர்களால் போற்ற பெறும் பட்டிப்பெருமான் வாழ்வாராக. விருப்பம் பொருந்திய அந்த வெள்ளி மன்றத்தில் நடனம் செய்யும் இறைவன் நடனம் வாழ்வதாக. நாடாளும் மன்னன் செய்யும் மனுநீதி வாழ்வதாக. உலகத்தில் உள்ள மக்கள் வாழ்வார்களாக என்று வாழ்த்தி இந்த புராணத்தை நிறைவு செய்கிறார் ஆசிரியர். யார்? வேதங்களை கூறுகின்ற முனிவர்கள் வாழணும், மரத வழியோடு அமர்ந்திருக்கிற அந்த பாமழிந்த புலவர்களால் போற்றப்படுகின்ற பட்டி பெருமான் வாழ்வாராக. விருப்பம் பொருந்தி அந்த வெள்ளி மண்டத்தில் நடனம் செய்கின்ற இறைவனுடைய நடனம் வாழ்வதாக. இந்த நாடாளும் மன்னன் செய்கின்ற மனுநீதி வாழ்வதாக. உலகத்தில் உள்ள மக்கள் வாழ்வார்களாக அப்படின்னு சொல்லி நன்றாக வாழ்த்தி ஆசிரியர் இந்த விசேட பூசை படலத்தை நிறைவு செய்கிறார். பேரூர் புராணமும் நிறைவு பெறுகிறது. விசேட பூசை படலம் முற்றிற்று. ஆக திருவிருத்தம் 2220. திருச்சிற்றம்பலம்.